திமுக கூட்டணியில் இருந்து விலகுவது குறித்து கூட்டணி கட்சி எம்எல்ஏவான வேல்முருகன் தெரிவித்துள்ள கருத்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விசிக துணை பொதுச் செயலாளராக இருந்த ஆதவ் அர்ஜுனா திமுகவின் குடும்ப அரசியல் குறித்து வெளிப்படையாக குற்றம் சாட்டி வந்தார். இதனால் கடும் தலைவலியில் இருந்த விசிக தலைவர் திருமாவளவன் அவரை கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்து உத்தரவிட்டார். ஆனாலும் திமுக மீதான விமர்சனத்தில் வேகம் குறையாத ஆதவ் அர்ஜுனா திடீரென தானாகவே விசிகாவில் இருந்து வெளியேறினார். இந்த சூழலில் ஆதவை தொடர்ந்து திமுகவுக்கு எதிராக கூட்டணி கட்சி எம்எல்ஏவான வேல்முருகன் தொடர்ந்து தமிழக அரசு மற்றும் அமைச்சர்கள் மீதும் குற்றம் சாட்டி வருவது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிரபல தொலைக்காட்சிக்கு நேர்காணல் அளித்த அவர் வட மாவட்டங்களுக்கு நிதி ஒதுக்குவதில் முதலமைச்சர் பாரபட்சம் பார்ப்பதாகவும் வரும் பட்ஜெட் தொடரில் தனது கோரிக்கைகள் குறித்த அறிவிப்பையும் அதற்கான செயல் திட்டங்களையும் திமுக அரசு வெளியிட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். இல்லாவிட்டால் பொதுக்குழுவை கூட்டி திமுக கூட்டணியில் இருக்கலாமா வேண்டாமா என்பது குறித்து மறுபரிசீலனை செய்வோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தனக்கு பதவியும் கூட்டணியும் முக்கியமல்ல என்று தெரிவித்துள்ள வேல்முருகன் வாக்களித்த மக்களுக்கு உண்மையாகவே இருப்பேன் என கூறியுள்ளார். திமுக கூட்டணியில் இருந்து தமிழக வாழ்வுரிமை கழகம் வெளியேறும் என்று வேல்முருகன் கூறியுள்ளதால் கூட்டணி கட்சியினரிடையே பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.